பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மொழி பேசுவோர் துன்புறுத்தப்படுவதாக புகார். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம். வேலூர் அருகே ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்கக் கோவிலில் குடும்பத்தினருடன் தமிழக ஆளுநர் RN ரவி வழிபாடு. நாகையை அடுத்த தெற்கு பொய்கைநல்லூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி என புகார். ஊராட்சி செயலாளரிடம் காவல்துறை விசாரணை. கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் நடுவண் பாஜக அரசு அரசியல் செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே நல்லத்தங்கால் கோவில் சிலை உடைக்கப்பட்டதால் போராட்டம். கிராம மக்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டத்தில் காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். திருவண்ணாமலை மாநகராட்சி நிர்வாகம் போதிய தண்ணீரை ஏற்பாடு செய்யாததால் குப்பை கிடங்கில் பற்றி எரியும் நெருப்பு. பொதுமக்கள் அவதி. தென்காசி அருகே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பள்ளியில் உணவு ஒவ்வாமையால் 9 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. நீலகிரி, கோவை, சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உட்பட 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல். பாகிஸ்தான் குடியரசுக் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கினார் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் முன்னாள் மனைவி ரெஹம் கான்.